வணக்கம் ஸ்வயன். நாம் ஏன் நிறைய தடவை மந்திரத்தை உச்சரிக்கிறோம்? ஏன் ஒரு தடவை சொன்ன அந்த மந்திரத்தோட பலன் நமக்கு கிடைக்காதான்? ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையின் அளவில் 51, 108, 1008, 1,08,008 இந்த மாதிரி எண்ணிக்கையின் அடிப்படையில் நாம் மந்திரத்தை ஏற்றினால்தான் அந்த மந்திரத்திற்கு உண்டான சக்தி கிடைக்குமா? அப்படி ஏற்றுவதனால் அதனால் நமக்கு பலன் கிடைக்குமா? பயனும் பெற முடியுமா? இப்படி நிறைய சந்தேகம் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் 3 தடவை சொன்னால் எனக்கு பலன் கிடைக்கணும், இல்லை ஒரு தடவை சொன்னால் நான் அப்படியே ஆத்மார்த்தமாக இந்த மந்திரத்தை ஓம் நம சிவாய நம அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன், இல்லை எனக்கு பிடித்த இஷ்டமான எந்த மந்திரமாக இருந்தாலும் நான் அதை சொல்லும் பொழுதே அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியானது எனக்கு உடனே கிடைக்கணும். அப்படி கிடைப்பதற்கு வழி இருக்கான்னு அதுக்கு இருக்கு. அமாவாசை, பௌர்ணமி, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எந்த அளவுக்கு மந்திரத்தை ஏற்றுகின்றீர்களோ அதனுடைய சக்தி பல மடங்காக பெருகும். ஆனா மற்ற நாட்களில் பண்ணும் பொழுதே கண்டிப்பா இப்ப 108 தடவை பண்றீங்க அப்படின்னா உங்க ஜாதக கட்டம், அதுல 12 ராசி கட்டம், 27 நட்சத்திரம், 4 பாதங்கள், அப்ப 108 பாதங்கள். அந்த 108 பாதங்களுடைய சக்தி நீங்க சொல்லக்கூடிய அந்த மந்திரத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும். டீஆக்டிவேட்ல இருக்கிறத ஆக்டிவேட் பண்ணி அந்த ஆக்டிவேட் ஆன சக்கரத்தின் மூலமா அந்த சக்தி ஏறி உங்களுக்கு பலன் தரும், பயனும் கிடைக்கும். இப்போ நீங்க ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, உடல் நலம் இல்லாம உங்களை பார்க்க வர்றாங்க, நீங்க எந்த மந்திரத்தை சித்தி செய்து வைத்துள்ளீர்களோ அந்த மந்திரத்தை ஒரு சின்ன தட்டுல விபூதி போட்டு எந்திரத்துல உங்களுக்கு பிடித்த எந்திரம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த எந்திரத்தை வச்சு விபூதி அது மேலே வச்சு ஏற்றி எந்த மந்திரத்தை சொல்லி ஏற்றுறீங்களோ அந்த மந்திரத்தை சொல்லி ஏற்றி கொஞ்சம் விபூதி கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும். விபூதி வச்ச உடனே அவங்களுக்கு சரியாகும். பழங்காலத்தில் நம்ம முன்னோர்களே சொல்லியிருப்பாங்க, 90 கொடுங்க அப்படின்னு. திருநீருன்னு சொல்ல மாட்டாங்க, விபூதின்னு சொல்ல மாட்டாங்க, 90 கொடுங்க, 90 கொஞ்சம் கொடுங்க, நான் வச்சுக்கிறேன், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன கொடுங்க, இப்படி தான் சொல்லியிருப்பாங்க நம்ம முன்னோர். நம்ம வீட்டு பெரியவர்கள் பேச்சு வழக்கில் பேசுகிறதே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த விபூதியானது மகத்துவம் வாய்ந்தது. இப்போ நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லி அதில் சக்தி கொடுத்து நீங்கள் விபூதியை கொடுக்கும்போது தானாக சரியாகும். தூய்மையான பசும் சாண விபூதியாக இருந்தால் உடனடி பலன், கைமேல் பலன் கிடைக்கும். அதனால எப்போதுமே ஒரு மந்திரத்தை முழுமையாக எடுத்துட்டு அதுக்கு ஏற்றுங்க. அதுக்கு சக்தி கிடைச்ச பின்னாடி உங்களுக்கே தெரியும் எதுக்கு நீங்கள் கொடுக்கணும், யார் எதுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணி அந்த விபூதியை கொடுக்கும் பொழுதே அந்த விபூதியுடைய மகிமை உங்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவர்களும் நல்லா இருப்பாங்க. அவங்களும் போய் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, நான் இந்த இடத்துக்கு போனேன், எனக்கு சரியாயிடுச்சு, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விபூதி மந்திரமாவது நீர். கடைசியில் நாம் நீர் இல்லாத நெற்றிப்பால், நெற்றி நிறைய விபூதி வச்சிருக்கணும். வெறும் நெற்றியா ஒருவரை பார்க்கும்போது அது பால். தரிசு நிலம் எப்படி இருக்கும், ஒரு காஞ்ச பூமி எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது நெற்றியானது. நெற்றி நிறைய விபூதி வச்சு அதில் சந்தனம், குங்குமம், மஞ்சள் எது வேணாலும் வைக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது ஆக்னேய சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். பிராப்த கர்மா, பூர்வ புண்ணிய கர்மா இதெல்லாம் நல்ல முறையில் வேலை செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக விபூதி வைங்க, சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு அருமையான சூக்ஷ்மம் தாங்க, வச்சு பாருங்க. 108 தடவை கொடுங்க. அந்த கொடுக்கறதுல சக்தி உங்களுக்கும் கிடைக்கும், அந்த மந்திரத்துக்கும் சக்தி கிடைக்கும்.
பலனும் பயனும் நிச்சயமாக கிடைக்கும். ஸ்வாயம்.